பிரதமர் மோடி தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கியுள்ளது. மோடி 3.0 முதல் அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தற்போது டெல்லியில் முதல் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையிலான முதல் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. நேற்று மாலை பிரதமர் மற்றும் 71 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முதல் அமைச்சரவை கூட்டம் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே தற்போது தொடங்கி இருக்கிறது. முன்னதாக அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே அமைச்சர்கள் ஒருவராக வர தொடங்கினார்கள். தற்போது இந்த அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த அமைச்சரவை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பிரதமர் மோடி 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு விஷயங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் இதில் பேசப்பட இருக்கின்றது. முதல் 100 நாளில் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்தும் இதில் பேசப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த ஆண்டு பிப்ரவரியில் அந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். அதில் அனைத்து குடிமக்களுக்கும் குறைவான விலையில் வீடு என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடி கூடுதலாக வீடுகள் கட்டப்படும் என்றும் அறிவித்திருந்தார். இதனை முதல் திட்டமாக செயல்படுத்தும் பொறுத்து கேபினெட் கூட்டத்திலேயே இதற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அதே போல சிவராஜ் சிங் சௌகான், நிதிஷ் கட்கரி, அதே போல சர்பானந்த், கிரிராஜ் சிங் உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கின்றது. இன்று நடைபெறும் கேபினெட் கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை விரைவில் கூட்டி இரு அவைகளினுடைய அந்த கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தவும் வலியுறுத்தப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று அமைச்சர்களாக பலரும் பதவியேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் யார் யாருக்கு என்னென்ன துறைகள் என்பது ஒதுக்கப்படாமலே இருக்கின்றது. எனவே அது குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்கும் இன்று வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். அவரது அமைச்சர்கள் தற்போது பதவியேற்றிருக்க